ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நியூ vlog. லாஸ்ட் வீடியோவில் 2 பேபியில் ஒரு பேபி வந்தாச்சு. அந்த vlog பார்த்துருப்பீங்க. இது நவம்பர் 2 நெக்ஸ்ட் டே சாட்டர்டே நாங்கள் என்னோட பெரிய மாமியார் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். சிலுவம்பாளையமில் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு தீபாவளி அன்னைக்கு இல்லைனா தீபாவளிக்கு முன்னாடி தீபாவளிக்கு அப்புறம் கண்டிப்பாக இங்கே வருவோம். இது வரைக்கும் ஒரு 2-3 டைம்ஸ் வந்திருக்கோம். மோஸ்ட்லி ரொம்ப ரேராக வராமல் இருந்திருக்கோம் தீபாவளி டைமில். அத்தை வீட்டுக்கு பெரிய அத்தை வீட்டுக்கு போகணும் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். நல்லா ஜாலியாக பேசுவாங்க. ஆனால் இருக்கிற ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாப்பாடு இருக்கும், நிறைய இருக்கும், ஜூஸ் காஃபின்னு வந்துக்கிட்டே இருக்கும். சாப்பிட்றது மட்டும்தான் ஒரு கஷ்டமான டாஸ்க்கு. மற்றபடி எனக்கு அவங்க வீட்டுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். நல்லா ஜாலியாக பேசுவாங்க, நல்லா பாசமாகவும் இருப்பாங்க. ஒரு மாமியார் இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு இப்போ தான் ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி சீரியல்லையோ மூவிஸ்லேயோ மாமியார் ரோலெல்லாம் பார்த்து எனக்கு கொஞ்சம் முன்னாடி நிஜமாகவே பயம் இருந்தது. நிஜமாகவே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு கூட நினச்சிருக்கேன். பட் என்னோடய மேரேஜ்க்கு அப்புறமா தான் மாமியார்னால் இப்படிலாம் இல்லை, நார்மலாக நம்ம வீட்டில் அம்மா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்கன்னு. என்னோட அத்தையும் அதே மாதிரி தான் இருப்பாங்க, பெரிய அத்தையும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஜீவியோட இன்லாஸ் எல்லாருமே 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேருமே செம்ம ஸ்வீட்டு. மாமியார் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு மைண்ட் செட் போயிட்டு செம ஜாலியான மாமியார்ஸ் எங்கள் 2 பேருக்குமே வந்திருக்காங்க. இப்போ பூலாம்பட்டி பேரேஜை கிராஸ் பண்ணி தான் போகணும். இதுதான் பூலாம்பட்டி பேரேஜ். நிறைய மீன் எல்லாமே பிடிப்பாங்க. தண்ணி போகிற டைமில் இங்கே ஷட்டர் க்ளோஸ் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும் இந்த இடத்துல. மார்னிங் ஒரு 10 o'clock வரைக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்லாம் வந்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே நிறைய இங்கே பிடிக்கிற மீனே கிடைக்கும். உயிரோடவே மீன் எல்லாமே வச்சுருப்பாங்க. சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி ஃபிஷ் வாங்குறதுக்கு பாருங்கள் கூட்டமாக இருக்குது. சாட்டர்டே தான், ஆனாலும் எவ்வளோ பேர் ஃபிஷ் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பூலாம்பட்டி பேரேஜ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே சிலுவம்பாளையம் இருக்குது. சிலுவம்பாளையம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சிஎம்மோட வீடு தான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவங்க வீடு தான் இது. முன்னாடி உங்களுக்கு தெரிகிற அந்த பெரிய மரம் இருக்கும், அதுக்கு பேக் சைடில் தான் வீடு இருக்குது. இந்த ஊரில் இருக்க எடப்பாடி பழனிசாமி அவங்க வீடு இதுதான். அவங்க சிஎம்மாக இருக்கும்போது இங்கே நிறைய போலீஸ்லாம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு ரீச் ஆயாச்சா. அம்மாயி தான் கேட் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அம்மாயி ஊரில் தான் இருந்தாங்க. இப்போ தீபாவளிக்காக இங்கே வந்திருக்காங்க. வெண்பா குட்டிக்கு ஃபேவரட்டான ஆத்தா இவங்க. நல்லா பாசமாக இருப்பாங்க. இவங்களுமே எந்த வேலையுமே சொல்ல மாட்டாங்க. வீட்டுக்கு வந்திருக்க மருமக என்ன வேலை செய்யலை, என்ன அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு தான் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அம்மாயி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க வீட்டுக்கு வரத்துக்கு யாருக்கு தான் பிடிக்காது. எனக்கு எப்போவுமே இங்கே வரணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இந்த வீட்டில் ஏதாவது தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் தான் இங்கே இருப்பாங்க. மற்றபடி ரெகுலராக இருக்கிற வீடு ஈரோடில் இருக்குது. ஈரோடு வீட்டுக்குமே நாங்கள் போவோம். அந்த வீட்டுக்கு போகிறதுக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈரோடு வீட்டில் மிஸ் ஆகிறது என்ன ஒன்று பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸ் எல்லாம் தான். மற்றபடி அத்தை இங்கே எப்படி சமைச்சு எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஈரோடு வீட்டில் இருந்தாலும் அதே மாதிரி தான் நிறைய ஃபுட் மெனூஸ் இருக்கும். ஜூஸு காஃபின்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு அடுத்த ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு பசியே இருக்காது, அந்தளவுக்கு வயிறு ஃபுல்லாயிடும். இங்கே இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடித்தோடனே ஃபர்ஸ்ட்டு நான் வேகமாக வந்தது இங்கே இருக்கிற செடி எல்லாமே பார்க்குறதுக்கு தான். இது சின்னதாக தோப்பு மாதிரி இருக்கும். மரம் எல்லாமே இருக்கிறனால நிழலாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கங்கே இன்டோர் பிளான்ஸ் எல்லாமே வளர்ந்துருந்தது. சரி இந்த டைம் போகும்போது இன்டோர் பிளான்ஸ் ஒரு 2 செடி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் தான். ஸோ என்னென்ன செடியெலாம் இருக்குது அப்படின்னு ஒரு ரவுண்ட்ஸ் அப்படியே பார்த்துட்ருக்கேன். இது பெப்பர் செடி இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. வெத்தலை இங்கே நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கும். அதுலேருந்து வெத்தலை பூ கூட வந்திருக்கு. வெத்தலையிலேருந்து பூ வருங்கிறதே நான் இங்கே தான் பார்த்தேன். அதுவும் இந்த டைம் தான் நிறைய பூ வந்திருந்தது. இது வீட்டுக்கு பேக் சைடில் இருக்க ஒரு சின்ன கார்டன் மாதிரி தான். இதுக்குள்ளே தேங்காய் மரம், பாக்கு செடி, லெமன் செடி, கருவேப்பிலை, பூச்செடின்னு எல்லாமே இருக்குது. இன்டோர் பிளான்ஸ்லேருந்து எல்லா செடியுமே இருக்குது. எல்லா பூச்செடியோட விதையுமே அங்கங்கே விழுந்து நிறைய இடத்துல முளைச்சிருக்கும். இப்போ பார்த்துட்ருக்கிறதும் ஒரு இன்டோர் பிளான்ட்டு தான். இது ஃபுல்லாகவே நல்லா இருக்குதுங்கிறதுனால இங்கேயே நிறையா அப்படியே முளைச்சி சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. அடியில் அப்படியே கிழங்குலேருந்து வேர் போய் வளர்ந்துருக்கும் போல். வீட்டுக்கு முன்னாடியுமே இதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கே வேறு செட் ஆஃப் பிளான்ஸ் எல்லாமே இருக்கும். இதுக்குள்ளே தேங்காய் மரம், பாக்கு செடியெலாம் இருக்கிறதுனால அதோட வேஸ்ட் எல்லாமே எடுத்து
கலெக்ட் பண்ணி இப்படி ஒரே இடத்துல வந்து போட்டு வச்சுருக்காங்க. பப்பாளி செடியும் வந்து நிறைய இடத்துல இருக்கும். வீட்டுக்கு பேக் சைடில் இதெல்லாம் தாண்டி கீழே கிணத்துக்கு கீழே போனோம் அப்படின்னா தான் வந்து தோட்டம் இருக்குது. தோட்டம் ஃபுல்லாகவே வந்து தென்னை மரம் வச்சு விட்டுருக்காங்க. தோட்டத்தோட எண்டுக்கு போனோம் அப்படின்னா ஆறு வந்துடும். புலாம்பட்டி ஆறு, அந்த ஆறை ஒட்டியே தான் வந்து இந்த ஊர் இருக்குது. தோட்டமும் வந்து ஆற்றுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ தண்ணி வந்து இங்கே எப்போவுமே ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபுல்லாகவே கண்டினியூஸாக மழை பெய்யுதுங்கிறதுனால இந்த தொட்டிக்கு வந்து தண்ணி எடுத்து விடாமல் இருக்காங்க. இல்லைன்னா தொட்டியில் வந்து தண்ணி இருக்கும். வெண்பா குட்டி லாஸ்ட் டைம் வந்திருந்தப்பெல்லாம் வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. இப்போ தண்ணி இருந்தாலுமே வந்து இறங்கிடுவா. செண்பக பூச்செடி இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மழைக்கு வந்து அப்படியே சூப்பராக வளர்ந்து நிறைய பூ பூத்துருக்கு. கீழேயே வந்து மொக்கு வச்சுருந்தது. மேலே இன்னும் வந்து ஹைட்டில் நிறையா பூ இருந்தது. வீட்டுக்கு பேக் சைடில் இருக்க தோட்டத்தை அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு இப்போ வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்குறதுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு முன்னாடி வந்து மாங்காய் மரம், கொய்யாக்காய் செடி, அதுக்கப்புறம் நிறைய பூச்செடி இதெல்லாமே இருக்கும். இதுவும் வந்து ஒரு இன்டோர் பிளான்ட்டு தான். சூப்பராக வளர்ந்துருந்தது. மரத்துக்கடியில் ஃபுல்லாக நிழலாக இருக்கிறதுனால அதுவாகவே வந்து முளைச்சி வளர்ந்துருக்கு போல். நல்லா புஷ்ஷியாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் நிறைய மஞ்சள் செடி, இஞ்சி செடியெலாம் போட்டு சூப்பராக வளர்ந்துருந்தது. பின்னாடி தோட்டத்தில் பார்த்த செடி வந்து இங்கேயும் ஒன்று வளர்ந்துருந்தது. ஒரு செடி தான் இருக்குன்னு நினச்சி உள்ளே போக போக பார்த்தா நிறைய வளர்ந்துருந்தது. இதிலேருந்து ஒரு 2 செடி தான் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் கொண்டு போகிறதுக்காக. அண்ட் இங்கே இருக்கிற குட்டி குட்டி செடி எல்லாமே வந்து நீலி அவரி செடி. லாஸ்ட் டைம் நான் வரும்போது ஒரு தொட்டியில் பெரிய செடியாக இருந்தது. நிறையா பூ, காய் எல்லாமே இருந்தது. பட் ரொம்ப நாளாக தொட்டியில் இருந்ததுனால காஞ்சு போச்சு. அதிலேருந்து விழுந்த முளை தான் வந்து கண்டினியூஸாக பெஞ்ச மழைக்கு முளைச்சிருக்கு. இந்த செடி வந்து அவ்வளோ சீக்கிரம் நர்சரியில் எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது. மாமாவே வந்து நிறையா இடத்துல தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து எண்ணெயில் போட்டு காய்ச்சுவாங்க. நிறையா வந்து ஷாப்ஸில் விற்கிற ஆயிலெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த நீலி அவரி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. தனியாக நீலி அவரி பொடியாகவுமே கிடைக்கிது. நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் கிடைக்கிது. இதை வந்து டை தயாரிக்கிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நல்லா ஹேரை வந்து நல்லா பிளாக் கலர் ஆகும். ஸோ எண்ணெயில் எல்லாமே போட்டு இதை ரெகுலராகவே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் க்ரோத்துமே நல்லாயிருக்கும். ஹேருமே வந்து நல்லா பிளாக் கலராக வளர ஆரம்பிக்கும். இந்த டைம் நான் எண்ணெய் காய்ச்சுற டைமும் ஆச்சு. பட் நான் வந்து இங்கே வரோன்னு பிளான் இருந்ததுனால இந்த அவரி செடி எடுத்துகிட்டு போய் எண்ணெய் காய்ச்சலாங்கிறதுக்காக எண்ணெய் காய்ச்சாமையே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து செடி இல்லாமல் போயிடுச்சு. பட் நிறையா குட்டி குட்டி செடி எல்லாமே இருக்குது. அதையும் எடுத்துகிட்டு போய் ஊரில் வைக்கணும். அதுலேருந்து ஒரு 2-3 செடி வந்து எடுத்திருக்கேன். அருகம்புல் சூப்பராக வளர்ந்துருக்கு. கொஞ்சமாக விட்டுட்டு க்ளீன் பண்ணியிருக்காங்க. அத்தை வந்து ரெகுலராகவே டெய்லி மார்னிங் சாமி கும்பிடுவாங்க. அருகம்புல் பூ, இங்கே இருக்கிற எல்லா பூவுமே எடுத்து சாமிக்கு போட்டு டெய்லி மார்னிங் வந்து ப்ராப்பராக சாமி கும்பிட்டுருவாங்க. எனக்கும் வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. டெய்லி சாமி கும்பிடணும், இந்த மாதிரி இருக்கணும், இதெல்லாம் பண்ணணும், புக்ஸ் எல்லாம் நிறைய படிக்கணுங்கிறது எல்லாமே சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அத்தை வந்து சூப்பராக சமைப்பாங்க. நிறைய வெரைட்டிஸ், என்ன டிஷ் வேணும்னு சொன்னாலும் அது வந்து அவங்களுக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி சூப்பராக வந்து சமைப்பாங்க. எல்லாமே வந்து சமைக்க தெரியும். டக்குன்னு வந்து சமைச்சு முடிச்சிருவாங்க ஃபாஸ்ட்டாக.
லைட்டாக கொஞ்ச நேரம் வந்து தூறல் மழை இருந்தது. செடி எல்லாமே சுற்றி பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு 2 டைம் வந்து டீயும் குடிச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் ஈவினிங் கிளம்புற டைம் ஆச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து நான் செடி எல்லாமே எனக்கு என்ன வேணுமோ எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். முன்னாடி வீட்டுக்கு பேக் சைடில் இருக்க தோட்டத்துக்கு வந்தப்போ இந்த பலா மரத்தை வந்து நான் காமிக்க மறந்துட்டேன். சீசன் டைமில் வந்து ஊருக்கு கொடுத்து விடுவாங்க, பெருசாக இருக்கும். இந்த டைமும் வந்து சீசன் கிடையாது, சம்மரில் தான் வந்து சீசன் வரும். பட் இப்போயுமே வந்து அங்கங்கே காய் இருந்தது. இந்த மரத்தில் வந்து சீசன் இல்லை, நான் எப்போ வந்து இந்த வீட்டுக்கு இங்கே வந்தாலும் வந்து எல்லா டைமுமே இந்த மரத்தில் வந்து காய் இருந்திருக்கு. இப்போயுமே வந்து நிறைய காய் இருக்குது. கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து நிறைய காய் இருக்குது. இது வந்து வேறு ஒட்டியே இருக்கிற காய் ஒரு 5 காய் இருக்குது. சைட்லேயே வந்து குட்டி குட்டியாக சின்ன சின்ன பிஞ்சும் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் மேலேயே நம்ம கைக்கு வெண்பா குட்டிக்கே கூட எட்டிடும், அந்தளவுக்கு ஹைட்லேயே வந்து காய் இருக்குது. இந்த மரத்தை பற்றிலாம் பேசும்போது தாத்தாவோட மெமரிஸ்லாம் நிறைய சொல்லுவாங்க. தாத்தா வந்து இந்த மாதிரி நிறையா எல்லா ஃப்ரூட் செடி டிஃப்ரெண்ட்டாக என்ன செடி இருந்தாலும் வந்து வளர்த்து பார்ப்பாங்க. எல்லா ஃப்ரூட்டுமே வந்து ட்ரை பண்ணி வளர்ப்பாங்க. அது காய் வைக்கிறதுக்கு பூ வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாமே ப்ராப்பராக பண்ணி வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தாத்தாவோட ஸ்டோரிலாம் சொல்லுவாங்க. இப்போ பார்த்துட்ருக்க வீட்டில் தான் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த வீடு. நிறைய மெமரிஸ் இருக்குது அவங்களுக்கு இங்கே. இந்த வீட்டில் வந்து முன்னாடி நிறைய திங்ஸ் இருந்தது. பழைய வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த திங்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் இருந்தது. ஈரோடு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது வந்து நியூ வீடு அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து கொஞ்சம் நியூ திங்ஸாக பார்த்து பார்த்து வந்து செட் பண்ணாங்க. ஸோ இங்கே முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த திங்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் இருந்தது. இப்போ எல்லாத்தையுமே எடுத்து குடோனில் தனியாக ஒரு ரூமில் போட்டுட்டு யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ஒரு ஸ்பேஸ் மாதிரி எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பெட்டு, சோஃபா, சேர்ஸு இது மட்டும்தான் இருக்குது. தாத்தா இறந்ததுக்கு அப்புறமா அம்மாயி மட்டும்தான் தனியாக இந்த வீட்டில் இருந்திருக்காங்க. ஒரு 3 இயர்ஸ் வந்து இந்த வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து இப்போ எங்கள் கூட வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து அம்மாயி இந்த வீட்டில் தான் இருந்தாங்க. இது டைம் இப்போ வந்து ஒரு ஈவினிங் 4 o'clock போல் ஆச்சு. கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு. போகும்போது வந்துட்டு நர்சரி போயிட்டு வீட்டுக்கு போகலாங்கிறது தான் பிளானு. நர்சரி பிளான் இல்லாமல் இருந்ததுன்னா இங்கேயே ஒரு 6 o'clock போல் ஆயிரும். ஸோ ஒரு 4 to 4:30 கிட்ட வந்து கிளம்பியாச்சு. அம்மாயும் வந்து எங்கள் கூட வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து குணா நர்சரிக்கு தான் வந்திருக்கோம். ஊராட்சி கொட்டமலைக்கு ஆப்போசிட்லேயே வந்து இருக்கோம். இது நிறைய டைம் இங்கே வந்திருக்கோம். இப்போ பார்த்துட்ருக்க செடியில் ஒரு வெரைட்டி தான் வந்து அங்கே வீட்டில் இருந்து நான் கொண்டு வந்திருந்தேன். அதுவுமே வந்து வீட்டுக்கு போய் நட்டு வைக்கணும். அதுக்கு பாட் வாங்குறதுக்காகவும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் செடி எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக வளராமல் இருந்த மரம் எல்லாமே வந்து வெட்டியிருக்காங்க. அந்த இடத்துல வைக்கிறதுக்காக கொஞ்சம் செடியும் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம். அரிக்கா பாம் வந்து ஒரு 2 இயர்ஸாக எங்கள் வீட்டில் இருக்குது. 2 வருஷமாக சின்ன தொட்டிலே இருக்குதுங்கிறதுனால பிளாஸ்டிக் தொட்டியில் தான் இருந்தது. வேர் ஃபுல்லாக வளர்ந்து தொட்டியே வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சிமெண்ட்டு தொட்டி வாங்கிட்டு போயிட்டு அந்த அரிக்கா பாம்மா மாற்றிடலாம் அப்படின்ட்டு சிமெண்ட்டு தொட்டியும் வந்து பார்த்துட்ருந்தேன். இங்கே வந்து பெருசாக டிசைனாலாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக சிமெண்ட் தொட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. எங்களுக்கு வந்து கிரே தீமில் தான் இருக்கும் வீடு, வெளியில் டைல்ஸு எல்லாமே. ஸோ கிரே கலர் வந்து இல்லை, கிடைக்கல. க்ரீனு, ப்ரௌன் கலர் அந்த மாதிரி தான் இருந்தது. ப்ளெயினான சிமெண்ட் தொட்டியும் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு சரி இதிலே ஏதாச்சும் வாங்கிட்டு போயிட்டு பெயிண்ட் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. நிறைய செடி வந்திருந்தது, நிறைய லோடும் வந்திருந்தது, இறக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து மெயினாக பாக்கு பிஸ்னஸ் தான் இவங்களோடது. பாக்கு செடி எவ்வளோ வேணும்னாலும் இவங்கக்கிட்ட இருக்கும். வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து எப்போவுமே நாங்கள் வீட்டுக்கு காமிக்கும் போது அந்த 2 சைட்லேயும் வந்து பெருசு பெருசாக மரம் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் நடுவில் கேப் இருக்குது. ஸோ அதுக்கான செடி வந்து வாங்கிட்டுருக்கோம். அடுத்து இது வந்து முறையான ஒரு பிளான்ட்டு. மல்லிகைப்பூ மாதிரியே வந்து சின்ன சின்னதாக பூ இருக்கும். நல்லா சூப்பராக ஸ்மெல் வரும். அத்தை தான் வந்து இந்த பிளான்ட்டு இருந்ததுன்னா வாங்கிட்டு போங்க, ஸ்மெல் சூப்பராக இருக்கும், பூவும் செடி ஃபுல்லாக பூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. கரெக்டாக இங்கே முன்னாடியே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஒரு பிளான்ட் எடுத்தாச்சு. இதுலேயே வந்து 2 கலரும் இருந்தது. ஒயிட் கலரு, லைட்டான ஒரு பிங்க் கலர் மாதிரி இருந்தது. பிங்க் கலர் பூ இருக்கிற செடியோட லீவ்ஸ் வந்து கொஞ்சம் லைட் க்ரீன் கலரில் இருந்தது. பட் டார்க் க்ரீன் கலரில் புஷியாக இருக்கிற மாதிரி இருந்த பிளான்ட்டு தான் நல்லா இருந்தது. இது ஆக்சுவலி வந்து ரொம்ப மரமாகவும் வளராது, ரொம்ப சின்னதாகவும் இருக்காது. கொஞ்சம் புஷியான செடியாக வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு இது நல்லா சூப்பரான பிளான்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து ஒரு செடி எடுத்தோம். செடி எது நல்லாயிருக்கு? இந்த மாதிரி தான் வரும் நிறையா.
மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு பெருசாக செடி வைக்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஃபுல் டைம் வந்து ஜீவி தான் பூச்செடின்னு எல்லா செடியுமே வந்து வச்சிட்ருப்பா. அவள் வந்து நிறைய பூச்செடி எல்லாமே வைப்பா. அதுலேருந்து பூ மட்டும் நான் எடுத்துப்பேன். பெருசாக தண்ணி ஊற்றுறது எதுவுமே பண்ண மாட்டேன். பட் மேரேஜுக்கு அப்புறமா தான் வந்து எனக்கு இந்த செடி வைக்கிறது மேலெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. மேரேஜ்க்கு அப்புறமா வந்து சின்னதாக ஒரு 4-5 தொட்டியில் வந்து ரோஸ் செடி மட்டும் இருந்தது. அப்பப்போ புதினா வளர்க்குறது, கொத்தமல்லி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக வந்து வீடு ஃபுல்லாக செடி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஹோம் சீசன்ட் வித் லவ் அப்படிங்கிற சேனல் வந்து நான் ரீசெண்டாக தான் பார்க்க ஆரம்பித்தேன். வீடு ஃபுல்லாக நிறைய செடி வச்சுருப்பாங்க. இன்டோர் பிளான்ட்ஸுன்ட்டு எல்லாமே வச்சுருப்பாங்க. அவங்க சேனல் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்கள ரெகுலரான விலாக்ஸ் எல்லாமே வந்து பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் செடி மேலேயே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்பையிலேருந்து தான் வந்து ஒவ்வொரு செடியாக வந்து வச்சிட்ருக்கேன். ஒரே டைமில் வந்து வீடு ஃபுல்லாக செடியாக வைக்க முடியாது. ஸோ ஒரு இன்டோர் பிளான்ட்டாக தான் வந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் காயா செடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாக்கு செடி, அதுக்கப்புறம் இந்த முறையா பிளான்ட்டு, இது மட்டும்தான் வந்து பிளான்ஸில் வாங்கியிருந்தோம். அத்தை வீட்டில் இருந்து கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தேன். அதுக்கும் தேவையான பிளாஸ்டிக் பாட்டுமே வந்து வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே காரில் இருக்க எல்லா செடியுமே எடுத்து வெளியில் வச்சு கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விட்டாச்சு. தூக்க முடியுமா? இது வந்து இதுதான். இதை எப்படி இப்பயே வாடின மாதிரி ஆயிடுச்சு. எடுக்க முடியுமா? மடிச்சிருங்க. சாட்டர்டேலேருந்து 6 days சஷ்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கோவிலில் வந்து ஃபுல் டைம் பாட்டு போட்டு நல்ல சூப்பரான வைப்பில் தான் இருந்தது. ரெகுலராகவே இந்த முருகன் கோவிலில் மார்னிங் ஒரு 4:30 to 5 o'clock வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து போட்டு விட்டுருவாங்க. டெய்லி காலையிலையும் நைட்டும் வந்து பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து சஷ்டி அப்படிங்கிறதுனால ஃபுல் டே வந்து பூஜை நடக்க போகுது போல். இப்போ வரைக்குமே வந்து சாங்ஸ் போட்டு விட்டுருந்தாங்க. இந்த தொட்டி தான் வந்து உடஞ்சிருச்சு. இதில் தான் வந்து அரிக்கா பாம்பு இருக்குது. வைக்கும் போது சின்ன செடியாக இருந்தது. இப்போ அதில் சைடில் நிறைய வளர்ந்து ஃபுல்லாக வேராக வந்து தொட்டியே வந்து வெடிச்சிருச்சு. இதுக்காக மாற்றுறதுக்காக தான் வந்து இந்த சிமெண்ட் பாட் வாங்கிட்டு வந்திருந்தோம். வீட்டில் வந்து ஆல்ரெடி கிரே கலர் பெயிண்ட் இருந்தது. நாளைக்கு வந்து நாங்கள் பெங்களூருக்கு கிளம்ப போகிறோம். ஸோ நாளைக்கு வந்து பெயிண்ட் அடித்து காஞ்சதுக்கு அப்புறமா இதில் செடி மாற்றி வைக்கிறதுக்கெலாம் டைம் இருக்காது. அதனால் இன்றைக்கி நைட்டே, சாட்டர்டே நைட்டே வந்து பெயிண்ட் அடித்து வச்சிடலாம். காலையிலக்குள்ளே நல்லா ட்ரை ஆயிரும்ன்ட்டு பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தாச்சு. பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்ததுமே வந்து வெண்பா குட்டி வந்துட்டா. நானும் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. 2 கோட் கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த உள்ளே இருக்கிற கலர் வந்து தெரியாமல் இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு ஒரு கோட் கொடுத்துட்டு அடுத்த பாட்டு அடிக்கும் போது ஃபஸ்ட் கோட் வந்து லைட்டாக ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் கோட் கொடுத்தோம். இந்த மாதிரி 2 கோட்டுமே வந்து நைட்டு முடிச்சுட்டு வச்சாச்சு. சைடில் அடியில் இருக்கிற இடத்துல மட்டும் நெக்ஸ்ட்டு டே காலையில் தான் வந்து அடிக்கணும். இது வந்து வாட்டர் பேஸ்டு பெயிண்ட் தான் அப்படிங்கிறதுனால வந்து டக்குன்னு காஞ்சிரும். நெக்ஸ்ட் டே காலையில் வந்து நல்லா வெயிலும் வரும். வெயிலில் பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னா வந்து ஒரு 5 minutesலேயே நல்லாவே ட்ரை ஆகிடும். பெயிண்ட் அடிக்கிறதுக்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த மாதிரிலாம் வந்து பெருசாக டிஐஒய் மாதிரி பெயிண்ட் எல்லாம் வந்து பண்ணதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. வெண்பா குட்டி வந்து எனக்கு மேலே சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தா. பட் ஓரளவுக்கு நீட்டாகவுமே அடிக்க முடிஞ்சுது அவளாலையும். இப்படி 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 பண்ணு, இப்படி அப்படி பண்ணு. திருப்பி பண்ணு, திருப்பி. இதில் இருக்கு இன்னும் பெயிண்ட் பண்ணு.
ம், அதுலேயே விரிசல் விட்டுருச்சு. இது நல்லாவே உடஞ்சிருச்சு, அது விரிசல் விட்டுருக்கு இப்போதான். டேடே, தண்ணியில் பண்ணாதடா, பெயிண்டில் பண்ணு. இப்படி இப்படி பண்ணி இப்படி 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 அடிக்கணும். சரி சரி நான் பண்ணுறேன். ஓரளவுக்கு கொஞ்சம் நிறையா இடமே வந்து கவர் பண்ணி வெண்பா குட்டி பெயிண்ட் அடித்தா. அதுக்கப்புறம் வந்து தூங்க போயிட்டா. தூங்க போனதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் என்னால் ஃப்ரீயாக பெயிண்ட் அடிக்க முடிஞ்சுது. கொஞ்சம் டக்கு டக்குன்னு வந்து ஃபாஸ்ட்டாக 2 கோட் வந்து கொடுத்தாச்சு. மேலே கீழே அந்த தரையோட ஒட்டி இருக்க ஸ்பேஸில் மட்டும் இன்னும் பெயிண்ட் பண்ணல. இங்கே காஞ்சதுக்கப்புறமா வந்து காலையில் தான் வந்து அந்த இடம் எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணோம். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா ஓரளவுக்கு இந்த வெளியில் இருக்க அந்த டைல்ஸோட கலர் வந்து மேட்ச் ஆகிடுச்சு. இதோட இந்த vlog வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு டே வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. இனி நாளைக்கு வந்து செடி எல்லாமே வைக்கணும். அந்த vlogல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ, ஸ்டே டியூன்ட்.